வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் டாக்டர் சிவராமன். இன்னைக்கு நம்ம விவாதிக்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ், அதாவது நீரிழிவு நோய். இது சம்பந்தப்பட்ட முக்கியமான சில கேள்விகளும் அதற்கான சில விளக்கங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சமீபமா நான் ஒரு கருத்தரங்கத்திற்கு போயிருந்தேன். அங்க நீரிழிவு நோய் நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க இவங்க எல்லாருமே இருந்த ஒரு கருத்தரங்கம் தான். அந்த கருத்தரங்கத்துல எழுப்பப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டவங்களுடைய சராசரி ஆயுட்காலம் என்ன அப்படின்றத பத்தி தான். இதுல இரண்டு வகையா நம்ம பார்க்கலாங்க. ஒன்னு டைப் 1 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், இன்னொன்று பாத்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீரிழிவு நோயை நம்ம இரண்டு வகையா பிரிக்கிறோம், பிரதானமா இரண்டு வகையா பிரிக்கிறோம். இதுல இந்த டைப் 2 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுடைய சராசரி ஆயுட்காலம் 70 வருடத்திற்கும் மேலாக இருக்கிறது அப்படின்றது ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாங்க, இந்தியாவில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வுல கிட்டத்தட்ட 4.7 லட்சம் நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டவர்களுடைய தரவுகளை, டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதுல பண்ண ஆய்வின் அடிப்படையில் இந்த உண்மை நமக்கு தெரிய வந்திருக்கு. சோ நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இனி பயப்பட தேவையில்லை. ஆனா நீங்க பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுகர் கண்ட்ரோலை வச்சுக்கிறது. அது எப்படி, அதை பத்தி தான் நம்ம இந்த விவாதத்துல இன்னும் கொஞ்சம் விரிவா பேச போறோம். மேலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடிஸை பிரசன்ட் பண்ணும்போது டைப் 1 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் இருக்கக்கூடிய 88 வயதான ஒருவருடைய கேஸ் ஸ்டடியும் அவங்க சொன்னாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவருக்கு 88 வயதாகுது. அவருக்கு 14 வயசா இருக்கும் போது அவருக்கு டைப் 1 டயபெட்டிஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 74 வயசு வரைக்கும் அவர் டயபெட்டிஸ் உடைய வாழ்ந்திருக்காரு. சோ இதுவும் நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸா இருந்தாலும் டைப் 2 டயபெட்டிஸா இருந்தாலும் நீங்க உங்களுடைய ஆயுட்காலத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. எப்போ உங்களுடைய சுகர் லெவல் கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா, உங்களுடைய பிளட் பிரஷர் கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா, உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மருந்துகளை நீங்க சரியான நேரத்திற்கு எடுத்தீங்கன்னா, உங்களுடைய உணவுகளை சரிவிகிதமா நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அதே மாதிரி உங்களுக்கான உடற்பயிற்சிகளை நீங்க சரியான நேரத்துல சரியான அளவுகள்ல அதை பண்ணீங்கன்னா நீங்க டயபெட்டிஸ் பத்தி கவலைப்படவே தேவையில்லை. நண்பர்களே, பெரும்பாலான நீரிழிவு நோயாளிகள் அவங்களுடைய சர்க்கரை அளவை அவங்க சரியான அளவுல கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது இல்லை. இப்போ ஆய்வுகள் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய நீரிழிவு நோய் உங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னா, இப்போ நீங்க உதாரணமா டைப் 2 டயபெட்டிஸா இருந்தீங்கன்னா, உங்களுடைய நீரிழிவு நோய் கண்ட்ரோல்ல இல்லைன்னா உங்களுடைய சராசரி ஆயுட்காலத்திலிருந்து 7 to 10 வருடங்கள் உங்களுடைய ஆயுட்காலம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க டைப் 1 டயபெட்டிஸா இருந்து உங்களுடைய சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இல்லை, நீங்க ப்ராப்பரான கண்ட்ரோல் இல்லைன்னா உங்களுடைய ஆயுட்காலம் 10 to 15 வருடங்கள் உங்கள் சராசரி ஆயுட்காலத்திலிருந்து குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ டயபெட்டிஸ் விஷயத்துல இனி நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். இப்போ சரியான விகிதத்துல நம்ம எப்படி உணவுகளை எடுத்து நம்மளுடைய டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதையும் அவங்க சொன்னாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய உணவு, உங்க பிளேட்டை 4 குவாட்ரண்டா நீங்க பிரிச்சுக்கலாம். அதாவது 4 பாகங்களா நீங்க பிரிச்சுக்கலாம். முதல் பாகத்துல வேக வைத்த 2 வகையான காய்கறிகள். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இரண்டாவது பாகத்துல ஏதாவது ஒரு கீரை வகைகள், தினமும் ஒரு வகையான கீரை வகைகள். மூன்றாவது பகுதியில உங்களுக்கு தேவையான ஒரு புரோட்டீன்ஸ், உங்களுக்கு தேவையான ஒரு புரோட்டீன் டயட். நான்காவது பகுதியில குறைந்த அளவிலான உணவு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸோ இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க சப்பாத்தியோ எடுத்துக்கலாம். இது ஒரு வகையான பேலன்ஸ்டு டயட் அப்படின்றத சொல்றாங்க. யாருக்கு? குறிப்பா இந்த ப்ரீ டயபெட்டிக், அதாவது டயபெட்டிஸ் வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கும் இல்லை போஸ்ட் டயபெட்டிஸ் வந்தவங்களுக்குமான ஒரு சரியான ஒரு பேலன்ஸ்டு மீலா நம்ம இதை பார்க்கணும். நண்பர்களே, இப்போ நிறைய பேர் மனசுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்க டயபெட்டிஸா இருப்பாங்க. உதாரணத்துக்கு அங்க ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாரு, என்னுடைய பாட்டிக்கு 70 வயசுல டயபெட்டிஸ் வந்தது, என்னுடைய அம்மாக்கு 50 வயதுல டயபெட்டிஸ் வந்தது. இப்போ எனக்கு டயபெட்டிஸ் வரும்னா நான் எந்த வயசுல இருந்து ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றது. ஸோ இப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த, ஏன் தமிழ்நாடுல இந்தியாலே தலை சிறந்த ஒரு டயபெட்டாலஜிஸ்ட் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாட்டிக்கு 70 வயசுல டயபெட்டிஸ் வந்தது, உங்க அம்மாக்கு 50 வயசுல வந்ததுன்னா உங்களுக்கு 40 வயதுல வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம். அதே மாதிரி உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 30 வயதுல இருந்து
கீழேயும் அது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தெரியறது என்னன்னா, இந்த ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாத்திய கூறுகள் வந்து ஜெனரேஷன்ஸ் ஆக 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 இந்த வயதின் அடிப்படையில் அது குறைந்து கொண்டே வருகிறது. ஸோ இப்போ நம்ம ப்ராப்பரான டயட்டும் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலும் ஒரு ஹெல்தியான எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலும் ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல் இல்லாமல் ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலும் நம்ம மெயின்டைன் பண்ணோம் வித் நோ ஆல்கஹால் வித் நோ டொபாக்கோ இந்த மாதிரியான எந்த ஒரு தீய பழக்கங்களும் இல்லாமல் ப்ராப்பரான டயட் வித் குட் எக்ஸசைஸ் நல்ல ஸ்லீப் ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா இந்த டயபெட்டிஸ் ஜெனட்டிக்கலாக இருந்தாலும் அது நமக்கு வரத்துக்கான அந்த கால இடைவெளியை நம்மளால நல்லாவே அதிகரிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களும் டயபெட்டிஸ்ல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம். அவங்க ப்ராப்பரான எக்ஸசைஸ் அண்ட் ப்ராப்பரான டயட் வந்து எடுத்தாங்கன்னா. நண்பர்களே, சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனில் கொஞ்சம் செடென்டரி லைஃப் ஸ்டைலில், அதாவது பெருசாக ஆக்டிவாக வந்து எக்ஸசைஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ ஆஃபீஸ் வரைக்கும் போய் நடந்து கொள்கிற அந்த பழக்கங்கள் இல்லாததுனால இப்போ சமீப காலமாக ஒபிசிட்டினால் வரக்கூடிய இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நிறைய பேர் வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு டயபெட்டிஸ் வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் முழுமையான அளவில் இருக்கு அப்படின்றவங்கள தான் நம்ம ப்ரீ டயபெட்டிக்ஸ்னு சொல்றோம். உதாரணமா ஒருத்தருடைய ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் லெவல் 100ல இருந்து 120 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து நம்ம ப்ரீ டயபெட்டிக்னு சொல்றோம். இல்லாட்டி ஒருத்தங்களுடைய HbA1c கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபினோட லெவல் 5.7ல இருந்து 6.4 லெவல்ல இருந்துச்சுன்னா பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கிறவங்க டயபெட்டிஸ்குள்ள போகாம அவங்களால ரிவர்ஸ் பண்ண முடியும். எப்போ அவங்க ப்ராப்பரான எக்ஸசைஸ் அண்ட் ப்ராப்பரான டயட், கரெக்டான வெயிட் ரிடக்ஷன் பண்ணி அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற அவங்களுடைய பிஎம்ஐயை மெயின்டைன் பண்ணாங்கன்னா. இப்போ அடுத்த இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு இது வரைக்கும் டயபெட்டிஸே இல்லை, ஒருவருக்கு டயபெட்டிஸே இல்லை, ஆனால் அவருக்கு டயபெட்டிஸ் இருக்கான்றதை அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் லெவலை விடையும் அக்யூரேசியான ஒரு டெஸ்ட் இருக்கு. அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா OGTT, அதாவது ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றது என்னன்னா, ஒருத்தர் 8 ஹவர்ஸ் குறைஞ்சது 8 மணி நேரம் அவங்க வந்து ஃபாஸ்டிங் கண்டிஷன்ல இருக்கணும். அதாவது எதுவும் உணவு தண்ணி எதுவுமே சாப்பிடாத ஃபாஸ்டிங் கண்டிஷன்ல இருந்துட்டு அவங்களுக்கு அந்த ஃபாஸ்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 100 கிராம் அளவு இருக்கிற ஒரு குளுக்கோஸை என்ன பண்ணுவாங்க, 200ல இருந்து 230 ml அளவுள்ள ஒரு தண்ணியில அதை மிக்ஸ் பண்ணி அவங்கள குடிக்க சொல்லுவாங்க. அவங்க குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணி குடிச்சதுல இருந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், இந்த 3 கால அளவுகள்ல அவங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவலை செக் பண்ணுவாங்க. உதாரணமா இந்த குளுக்கோஸ் சொல்யூஷன் அவங்க குடிச்சதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு அவங்களுடைய பிளட் குளுக்கோஸ் லெவல் ஆனது 140க்கும் கீழே இருந்ததுன்னா அவங்க நார்மல். அதே போல அவங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல் 140க்கு மேல 199க்கு கீழே இருந்ததுன்னா இவங்களை நம்ம என்ன சொல்றோம்னா ப்ரீ டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒருத்தருடைய பிளட் குளுக்கோஸ் லெவல் 200க்கும் மேலே போயிடுச்சுன்னா அவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம், டயபெட்டிஸ் அப்படின்றது சொல்றோம். நண்பர்களே, அறிவியலாளர்களும் மருத்துவ நிபுணர்களும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 விஷயங்களை ஃபாலோ பண்றதன் மூலியமா டயபெட்டிஸ்ல இருக்கிறவங்க வாழ்க்கை ஃபுல்லா கவலை இல்லாம சந்தோஷமா வாழ முடியும், எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமன்னு சொல்றாங்க. அதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன்றது என்னன்னா பிளட் குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோலில் வைக்கிறது. இரண்டாவது பின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலில் இருக்கிறது, அதாவது ரத்த கொதிப்பு வந்து கண்ட்ரோலில் இருக்கிறது. மூணாவது சி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புடைய அளவை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறது. நாலாவது டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் அண்ட் ப்ராப்பர் ட்ரக்ஸ், அதாவது எந்த மது பழக்கமோ இல்லாட்டி புகைத்தல் பழக்கமோ இல்லாமல் டாக்டர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மருந்துகளை சரியான நேரத்தில் எடுக்கிறது தான் நம்ம வந்து டின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்தபடியாக இது வந்து 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அண்ட் ப்ராப்பர் டயட். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே சர்க்கரை நோயாளிகள், சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளவங்க இவங்க எல்லாருமே அந்த நோயுடைய தாக்கத்திலிருந்து பெருமளவு அவங்கள தற்காத்துக்கொள்ள முடியும். இறுதியாக நண்பர்களே, டயபெட்டிஸ் அப்படின்றது ஒரு டிசீஸ் இல்லை, அதாவது இது ஒரு நோயே இல்லை, இது வந்து ஒரு டிசார்டர், அதாவது இது ஒரு குறைபாடு.
குறைபாடுகளை பொதுவாக நம்மளால் எந்த மருந்து கொண்டும் அந்த குறைபாடுகளை நம்ம கம்ப்ளீட்டாக நிவர்த்தி பண்ணவே முடியாது. ஆனால் குறைபாடுகளோட இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்மளால் ஈஸியாக வாழ முடியும். மனுஷங்களுக்கு டயபெட்டிஸ் மட்டுமே குறைபாடு இல்லை, சரியான எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு குறைபாடு தான், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கிறதும் ஒரு குறைபாடு தான், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு குறைபாடு தான், மற்றவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படுறது கூட ஒரு குறைபாடு தான். இந்த மாதிரி எவ்வளோ குறைபாடு இருக்க மக்கள்லாம் உலகத்தில் நல்லா இருக்கும் போது டயபெட்டிஸ்ன்ற ஒரு குறைபாடை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. நம்ம இப்போ விவாதித்த விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா. ஸோ ஹேவ் ஏ ஹாப்பி டயபெட்டிக் லைஃப். இத்துடன் நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை கூடிய சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நேரத்தை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டாக்டர் சிவராமன். நன்றி, வணக்கம்.